சமாதானங்கிறது தேவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, பணத்தை இழந்துட்டீங்க, பொருளை இழந்துட்டீங்க, சொந்தத்தை இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. சமாதானத்தை மட்டும் இழக்கலன்னா அத்தனையும் திரும்பி ரீகெயின் பண்ணிடலாம். இது எல்லாவற்றையும் மாத்திரும். ஆனால் எல்லாம் இருந்து சமாதானத்தை இழந்துட்டீங்கன்னா எல்லாம் இருந்து நீங்கள் நட போன மாதிரி அப்படி நடந்து போவீங்க, விரக்தியாக போவீங்க, விரக்தியாக வருவீங்க, உங்களுக்கு எந்த சமாதானம் இருக்காது. அதனால் கர்த்தர் சொன்னா, எனக்கு எது சொத்தாக இருந்துச்சோ அந்த சொத்தை வச்சுட்டு போகிறேன். எதுங்க அது? ஆண்டவருக்கு சொத்து எதுங்க? சமாதானம். அவருக்கு ஒரு நாள் கூட கவலையா இல்லை. காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட அவர் அமைதியாக தூங்குனாரு. 4 பேருக்கு தான் சமைச்சிருக்கீங்க. திடீர்னு சொந்தக்காரன் 20 பேர் உட்காந்துட்டான். என்ன பண்ணுவீங்க? 20 பேர் தான் நிற்கிறான். சரட்டுன்னு இருக்கிற இதில் போயிடும். திடீர்னு ஒருத்தன் சொல்கிறான் 20,000 பேர் சாப்பிடாம இருக்காங்களாம். ஒரு கவலையும் கிடையாதுங்க. ஒரு துளி கூட கவலைப்படாமல் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னாரு. 5 அப்பம் 2 மீன் 20,000 பேர் சாப்பிட்டு திருப்பி அடைய வச்சிட்டாரு. அதே சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். இது உலகத்துல இல்லை, உலகத்துல பெறவே முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டவொன்னே உள்ள வந்துருது. இது ரட்சிக்கப்படும் பொழுது தான் வருது, இல்லாட்டா வரவே வராதுங்க. வச்சுட்டு போறேன். நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக. செய்ய வேண்டிய வேலை யார் வேலை? நம்மள வேலை.